ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ரொம்பவே மோசமான சம்பவம் அடுத்தடுத்து நம்ம நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. ஆமா, நாம இப்போ வரைக்கும் அதை பத்தின அதிர்ச்சியில தான் இருக்கோம். நம்ம பாண்டிச்சேரியில ஒரு 9 வயசு சிறுமியை அநியாயமா பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னொன்னு, வேர்ல்டு ஃபேமஸ் பைக் ரைடரான ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பெர்னாண்டஸ் அவர்களுக்கு நடந்த கொடூரமான சம்பவம். இதெல்லாம் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பார்த்துட்டு தான் வரேன். ஆனா இதுக்கு என்னதான் தீர்வு? இங்க இந்த ஜஸ்டிஸ் ஃபார்ன்ற ஹேஷ்டாக் இன்னமும் மாறல. ஆனா அங்க வேற வேற பேர் மட்டும்தான் மாறிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் இதுக்கு தீர்வுன்னு எதுவும் கிடைச்ச மாதிரியே இல்ல. சரி, இதுக்கு என்னதான் பண்ணலாம்னு உங்ககிட்ட கேட்டா, உங்கள பலரும் சொல்றது தண்டனைகள் கடுமையாக்கப்படணும்னு. இந்த அரபு நாடுகள் மாதிரின்னு சொல்வீங்க. நம்ம நாட்டிலும் தண்டனைகள் கடுமையா தான் இருக்கு. அப்ப கூட இதை குறைக்க முடியும், ஆனா நிறுத்த முடியுமா? சோ இதற்கான தீர்வா நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கவர்மெண்ட் நம்மளுடைய ஜெனடிக் ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்றது மூலயமா இது முடியும். இதை பத்தி கண்டிப்பா டீட்டெயிலா ஃபுல் வீடியோல சொல்றேன். இது ஒரு வன்முறை இல்லா சர்வாதிகாரம்.